அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22 முதல் 38 வசனங்கள் வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 38ஆம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணையடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு கடி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்பிவர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சொத்துக்களை உமக்கு பாதுபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையால் நீங்கள் சிலுவையில் இருந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லலாம், ஆனால் நசரேயனாகிய இயேசு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ என்று நத்தானியேல் கேட்டாங்க. பழைய ஏற்பாட்டிலே ஒரு நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது. எந்த ஒரு வசனமும் இல்லை. ஆனால் ஒருவேளை ஓரலாக வெளி வார்த்தைகளினாலே தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கலாம். நாசரேத் என்பது மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு ஊர். சரியா? அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு ஊர். இன்னைக்கு பாருங்க, நான் ஏதாவது ஒரு ஊருக்கு போவேன்னா, நான் சென்னையிலிருந்து வருகிறேன், இது ஒரு பெருமை இல்லையா? இதே நான் ஒரு கிராமத்திலிருந்து வருகிறேன் என்று சொன்னால் மக்கள் அதை சொல்வதற்கே வெட்கப்படுகிறார்கள். நான் இது ஒரு பட்டி அல்லது இது ஒரு புறம், ஒரு கிராம பேரை சொல்வதற்கு அநேகர் தயங்குவார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படி அறியப்பட்டார். நசரேயனாகிய இயேசு என்று அறியப்பட்டார். அவர் பிறந்தது பெத்லெகேமிலே, அவர் வளர்ந்தது நாசரேத்திலே, அவர் ஊழியம் செய்தது கப்பர்நகூமிலே, அவர் கடைசியாக சிலுவையில் அறையப்பட்டது எருசலேமுக்கு புறம்பே. எருசலேமை சேர்ந்த இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அதிலே ஒரு பெருமை இருக்கலாம். ஆனால் இவர் நசரேயனாகிய இயேசு என்று அழைக்கப்பட்டார். பேதுருவும் அப்படித்தான் அவருடைய பெயரை, அவர் உயிர்த்தெழுந்து பரமேறின பின்பும் அந்த பெயரைத்தான் அவர் பயன்படுத்துகிறார். நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
கானா ஒரு கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதனாலே சீஷர்கள் அவரிலே விசுவாசம் வைத்தார்கள். அநேகர் அவரை விசுவாசித்தார்கள். ஆனாலும் இயேசு அவர்களை நம்பி இணங்கவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் நிறைய பேர் ஆண்டவரை விசுவாசித்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். இப்படி அநேக அற்புதங்கள். பிறவி குருடனை ஆண்டவர் குணப்படுத்தினார். நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்தினார்கள். பிறகு ஒருவனும் அடக்க முடியாத சங்கிலினால் கட்டப்பட்டு பல பிசாசுகளால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் குணமாக்கினார். நாயின் ஓர் விதவையினுடைய ஒரே மகனுடைய பாடையை தொட்டார், வாலிபன் எழுந்தார். இதெல்லாம் வெளியரங்கமாக ஆண்டவர் செய்த அடையாளங்கள், அற்புதங்கள். மரித்து போன ஒருவனை யார் எழுப்ப முடியும்? தேவன் நம்மை சந்தித்தார் என்றெல்லாம் மக்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டார். பிதாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொன்னார். இதை அவர் நிமித்தம் சொல்லாமல் கூடி வந்திருக்கிற ஜனங்கள் அவரை விசுவாசிக்கத்தக்கதாக ஆண்டவர் எப்படி சொன்னார்? மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று வானத்தில் சத்தம் வந்தது. இப்படி பல்வேறு விதமான அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். ஆனாலும் மக்கள் விசுவாசிக்கவில்லை. எப்படி பழைய ஏற்பாட்டிலே இந்த மக்கள் பல அற்புதங்களை கண்டும் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இந்த மக்களை பார்வோனுடைய கையிலிருந்து தேவன் விடுவித்தார். செங்கடலை பிளந்தார். வெட்டாந்தரை போல இந்த மக்கள் நடந்தார்கள். அப்படி செய்ய துணிந்த எகிப்தியர்கள் ஆண்டவர் சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். இதைவிட பெரிய அற்புதம் என்ன? அப்படி செங்கடலை கடந்த மக்கள் தேவனை துதித்து பாடினார்கள். சீக்கிரத்தில் மறந்து போனார்கள். தண்ணீர் இல்லை என்ற உடனே, தண்ணீர் கசப்பாயிருந்த உடனே முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். வானத்திலிருந்து தேவன் தினந்தோறும் அவர்களுக்கு மன்னாவை பெய்ய பண்ணினார். வானத்திலிருந்து என்னைக்காவது உணவு கொட்டுமா? எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார் என்று அழுதார்கள். தேவன் காடைகளை கொண்டு வந்தார். மோசே கூட விசுவாசிக்க முடியவில்லை. இவ்வளவு ஜனத்துக்கு எங்கிருந்து ஆண்டவரே இறைச்சியை கொடுப்பேன்? ஒரு நாள் 2 நாள் அல்ல, மாதம் முழுவதும் கொடுப்பேன் என்று சொன்னார். அவர்கள் வாயிலே திகட்டி மூக்கிலே வருகிற அளவிற்கு ஆண்டவர் இறைச்சியை கொடுத்தார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே செய்தும் இந்த மக்கள் கர்த்தரை விசுவாசியாமல் போனதினாலே கானானுக்குள் பிரவேசிக்காமல் போனார்கள். அதே இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்கு முன்பதாக தேவன் மனிதனாக இறங்கி வந்து அவர்கள் கண்களுக்கு முன்பதாக 3.5 ஆண்டு காலம் இவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களை செய்தும் இந்த மக்கள் விசுவாசிக்கவில்லை. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும், சிலுவை என்பது தேவனுடைய ஆலோசனை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்டவனமாக இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். மனிதனை நான் படைப்பேன், உலகத்தை படைப்பேன். மனிதன் நிச்சயமாக பாவம் செய்வார். அப்படி பாவம் செய்தவனால் அவனுக்கு விடுதலை வழி என்ன? தேவன் திட்டம் தீட்டினார். நமது காரியமாய் யார் புறப்பட்டு போவார் என்றால், இதோ நான் இருக்கிறேன், நான் புறப்பட்டு போகிறேன். பெரிய வேலை செய்வதற்கு அநேகர் முன் வருவார்கள். கேவலப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும், 33 ஆண்டு காலம் கஷ்டப்பட வேண்டும், தச்சனுடைய குடும்பத்தில் பிறக்க வேண்டும், தச்சன் என்று மக்கள் கேவலமாய் பேச வேண்டும், மக்கள் புறக்கணிக்க வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், நிந்திக்க வேண்டும், காரி உமிழ வேண்டும், தலையில முள்முடி சுட்டப்பட வேண்டும், சாட்டையால் அடிக்கப்பட வேண்டும், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட வேண்டும், விழாவிலே ஈட்டினால் குத்தப்பட வேண்டும். இதற்கு யார் முன் வருவார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் ஆயத்தம் என்று சொன்னார்.
ஆகவே தேவன் இதை திட்டமிட்டார் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. அதனால்தான் சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். தேவன் நிர்ணயித்த ஆலோசனை, தேவனுடைய இறையாண்மை, அவருடைய முன் அறிவின் படியை, மதன முன் அறிவு, தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை முன் குறித்தாலும் தேவனுக்கு மனிதன் பிடித்த அறைவான் என்று எல்லாம் தெரியும். தேவனுக்கு எந்த ஒரு காரியமும் அதிர்ச்சியை கொடுக்காது. சரியா? என்னுடைய குமாரை பிடித்த இப்படி அறைகிறார்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். தேவனுக்கு ஆதி முதலே கடைசி வரைக்கும் என்ன நடக்கும் என்று தெரியும். அதுதான் தேவனுடைய இறையாண்மை, தேவனுடைய முன் அறிவு, காட்ஸ் ஃபோர் நாலேஜ். இது தேவனுடைய இறையாண்மை, தேவன் பக்கத்துல. அப்போ ரட்சிப்பின் திட்டம் தேவனிடத்திலே ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை என்பது திடீரென்று வந்தது அல்ல, தேவனுடைய திட்டம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இன்றைய ஏசாயா 53 வாசிக்கிறோம். அடுத்தது மனிதனுடைய பங்கும் இருக்கிறது. ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து, you are also responsible, நீங்களும் அதற்கு பங்கு, நீங்கள் பிடித்தீர்கள். ஓ, தேவன் தானே திட்டமிட்டார், நாங்கள் எல்லாம் அதற்கு பொறுப்பில்லை என்று மனிதன் கை கழுவ முடியாது, நழுவ முடியாது. பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே, ரோமர்கள், அவர்களும் பொறுப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்ததுக்கு பிதாவாகிய தேவன் பொறுப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே கொடுத்தார். பிறகு யூதர்கள் அவரை புறக்கணித்தார்கள். இவனை அகற்றும், இவனை சிலுவையில் அறையும், பரபாசை எங்களுக்கு விடுதலை ஆக்கும். இது இவர்களுடைய பொறுப்பு. இவர்களுடைய பொறுப்பை இவர்கள் தட்டி கழிக்க முடியாது. அதனால்தான் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை நீங்களும் பொறுப்பு. தேவனும் பொறுப்பு, மனிதனும் பொறுப்பு. God's sovereignty and man's responsibility. மனிதனுடைய பொறுப்பு. நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினால் சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். நீங்கள் கொலைகாரர்கள். இன்றைக்கு கடினமாய் மக்களுக்கு போதித்தால் மக்கள் கோபித்துக் கொள்கிறார்கள். என்ன இவ்வளவு கடினமாய் போதிக்கிறார்கள்? நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு தைரியம் இருக்கணும் பார்த்தீங்களா? இந்த மக்களை பார்த்து நீங்கள் கொலை செய்தீர்கள். படிக்கல வந்திருக்கணும். யாக்கோபு என்ன எழுதுகிறார்? விபச்சாரரே, விபச்சாரிகளே, பாவிகளே, இப்படியெல்லாம் வேதம் அழைக்கிறது. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு படி போய் சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, இப்படியெல்லாம் வேதத்தில் அழைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதனால்தான் நீங்கள் கொலை செய்தீர்கள். சிலுவை தான் கொண்டு வருகிறார். இவருடைய அனுபவம் எதனால் ஏற்பட்டது என்பதை சொன்ன பிறகு சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறார். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. இட் இஸ் பவர் ஆஃப் காட் அன்டு சால்வேஷன். சிலுவை தான் ஒரு மனிதனை ரட்சிக்கிறது. நாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 2 பவுல் சொல்லும் போது, நான் உங்கள் மத்தியில் வந்தபோது சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவ பலத்தால் நிற்கும்படிக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் வந்தேன். என்றைக்கு மனிதனுடைய ஞானம், மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய திறமைகள் உள்ளே வருகிறதோ தேவன் கிரியை செய்ய முடியாது. மனிதனுடைய பலவீனம் சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படும் போது மட்டும்தான் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள்.
நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அநேகரை என் பக்கம் இழுத்துக் கொள்வேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படும் போது ஆண்டவர் அநேகரை இழுப்பார். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இங்கே பேதனுடைய திறமை அல்ல, பேதனுடைய ஞானம் அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். பிறகு 36ஆம் வசனத்திலே நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை, ஆரம்பத்திலும் சிலுவை கொண்டு வருகிறார், முடிவிலும் சிலுவை கொண்டு வருகிறார். இதை கேட்டவுடனே இந்த மக்கள் இருதயத்தில் குத்தப்படுகிறார். பிறகு 24ஆம் வசனத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறார். வேற என்னங்க பிரசங்கம் பண்ணார்கள்? பழைய ஏற்பாட்டிலே யோவேலுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்று ஆரம்பித்தார். பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை பிரசங்கித்தார், உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தார். பிறகு அவர்களுடைய பாவத்தை உணர்த்தினார். அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சரியா? அதுக்குத்தான் வசனங்களை மேற்கோள் காட்டி பிரசங்கிக்க வேண்டும். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட கூடாதிருந்தது அப்படி என்று சங்கீதம் 16:8-11 வசனங்களை அப்போஸ்தலனாகிய பேதுரு மேற்கோள் காட்டுகிறார். அவரை குறித்து தாவீது, இப்ப 16ஆம் சங்கீதத்தை எழுதியது யார்? தாவீது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாரசத்திலே இருக்கிறார். வலது பாரசத்திலே இருக்கிறார் என்று பேதுரு தாவீது சொல்லவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தான தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார் என்றால் அவர் உயிரோடு எழுந்து பரமேறினதை பேதுரு அப்போஸ்தலன் இங்கே சுட்டி காண்பிப்பது தாவீது முன்னுரைத்ததாக. அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு இருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் வெடியீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவட்டீர், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உன்னுடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினாலும் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றி சொல்லுகிறார். இப்ப நம்ம கூட பிரசங்கம் பண்ணும்போது சில நேரங்களிலே அதே கருத்திலே நம்முடைய சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பிரசங்கிக்கிறோம். அப்படி செய்வதிலே தவறில்லை. ஆனால் வேத வசனங்களை மேற்கோள் காட்டித்தான் பிரசங்கிக்க வேண்டும். சரியா? நான் சில பிரசங்கிமார்களுடைய பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன். சரி, நல்லது, பாசிட்டிவ் நாம் போகலாம். நான் சொன்னேன், அந்த காலத்துல நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல எப்படி பண்ணுவார்கள் என்றால், முதல்ல பாடல் குழு பாடிக்கொண்டே பாடகர்கள் ஏதோ 1-2 சகோதரர்கள் பாடுவார்கள். பாடின உடனே எங்கிருந்தோ ஜபத்திலிருந்து நேரடியாக பிரசங்கியார் மேடைக்கு ஏறுவார், மொழிபெயர்ப்பாளர் வருவார், இந்த பாடற்குழு போய்விடும். உடனடியாக அவர்கள் முழங்கால் படிட்டு ஜெபித்து நேரடியாக அவர்கள் வசனத்துக்கு தான் வருவார்கள். எந்த முன்னுரையும் கொடுக்க மாட்டார்கள். இன்றைக்கெல்லாம் என்ன நடக்கிறது? பிரசங்கியார் அதிகமாக உயர்த்தப்படுகிறார். அதுக்கெல்லாம் யார் பிரசங்கியார் பேரை தெரியாது. அவர்கள் எந்த காரியத்தை சொல்ல மாட்டார்கள், நேரடியாக இந்த வேத பகுதிக்கு திருப்புவார்கள், வேத வசனத்தை எடுத்து பிரசங்கிப்பார்கள். மக்கள் அழுவார்கள். நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கெல்லாம் அது நடக்கிறது இல்லை. ஏன்னா மனிதனுடைய ஞானம், மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய திறமைகள் எல்லாம் உள்ளே புகுந்திருக்கிறது. நாம் அதிக கவனமா இருக்க வேண்டும். வேத வாசனம் மட்டும்தான் ஒரு பாவியை உணர்த்தும். சரியா? இன்னைக்கு பயிற்சி என்ற பெயரில் வேதத்தை விட்டு மனிதனுடைய கொள்கைகள், மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் உள்ளே வந்துருச்சு. அதனால்தான் இன்றைக்கு மக்கள் ரட்சிக்கப்படுகிறதை நான் பார்க்க முடியவில்லை. அன்றைக்கெல்லாம் மக்கள் அழுவார்கள், பாவ உணர்வு அடைவார்கள்.
நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு அப்படிலாம் பார்க்க முடியல. சரியா? இன்னும் ஒரு சிலர் வேற உலக தத்துவங்கள், உலக சம்பவங்கள், சினிமா பாடல்கள் அதை விவரித்து பிரசங்கிப்பார்கள். ஒரு கேட்க வேண்டுமானால் நல்லா இருக்கும், பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, ஒரு பெரிய பிரசங்கி இருந்திருக்கிறார். அவருடைய பிரசங்கங்கள் கவர்ச்சிகரமா இருக்காதான். வாய் திக்கு வாய், மந்த நாவு. இன்னைக்கு அவருடைய பிரசங்கங்கள் சில யூடியூப்ல இருக்கிறது. கேட்டால் கேட்கவே நமக்கு பிடிக்காது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். 10,000 சபைகளை நிறுவி இருக்கிறார் உலகம். இது எப்படிங்க ஆனது? திறமை வாய்ந்தவர்கள் சாதிக்க முடியாததை திக்குவாய் கொண்டவர் சாதித்திருக்கிறார். வல்லமை இருந்திருக்கிறது. அங்கே மனுஷன் ஞானம் அல்ல, மனிதனுடைய திறமை அல்ல, மனிதனுடைய அறிவு அல்ல, தேவ வல்லமை புறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எதிலே பிரச்சனை என்றால் தேவ வல்லமை இல்லை. பிரசங்கிமார்கள் அதிக நேரம் ஜெபத்திலே பரிசுத்தமாய் மேடைக்கு ஏறினால் தேவனுடைய வல்லமை விளங்கும். இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. உங்களுடைய ஜபங்களுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆந்திராவிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். முதல் நாள் கூட்டத்திலும் அநேகர் ஒப்பு கொடுத்தார்கள். அடுத்த நாள் கூட்டத்திலும் அநேகர் சுவிசேஷ கூட்டத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னும் நிறைய தமிழ்நாடு, தென் தமிழ்நாட்டுக்கு நான் போய்விட்டு வந்தேன். இந்த வாரம் முழுவதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக ஊழியர்கள் போன வாரம் முழுவதும் இருந்தது. ஏனென்றால் விடுமுறை நாட்கள் எங்கு பார்த்தாலும் கூட்டங்கள். சரியா? ஆனால் தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும். அநேகர் மனம் திரும்ப வேண்டும். சபைகளிலே கூட, தென்பகுதியிலே சபைகள் எல்லாம் இருக்கிறது, பெரிய பெரிய சபைகள் எல்லாம் இருக்கிறது. மிஷினரிகள் வந்து உழைத்திருக்கிறார்கள். அதனால்தான் தமிழ்நாடு, நாம் இங்கிலாந்து தேசத்துக்காக அதிகமா ஜெபிக்க வேண்டும். அங்கிருந்து மிஷினரிகள் தான் நம்முடைய தென் தமிழ்நாட்டுக்கு வந்து, இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கிறது. அன்றைக்கு என்ன வசதி இருக்கிறது? மின்சாரம் கிடையாது, போக்குவரத்து கிடையாது, மக்கள் நாகரிகமாக இல்லை. அப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய எளிய உணவை சாப்பிட்டு மின்சாரம் இல்லாத காலகட்டத்திலே எவ்வளவோ கஷ்டப்பட்டு தென் தமிழ்நாட்டிலே, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள், இப்படி பல்வேறு மாவட்டங்களிலே, விருதுநகர் மாவட்டம், இப்படி போய் பார்த்தீர்களானால் நிறைய கிராமங்களிலே சபைகள் இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் கட்டின கட்டடங்கள் எல்லாம் இன்றும் கூட பாழடைந்த நிலையிலே காணப்படுகிறது. அன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய சந்ததியினர் வந்திருக்கிறார்கள். சரியா? சபைகள்லாம் பெரிய பெரிய சபைகள் இருக்கிறது. ஆனால் வருந்தக்கூடிய விஷயங்கள், நிறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறது. சபைகள் நிறைந்து வழங்குகிறது, மக்கள் நிறைய இருக்கிறார்கள். நான் தென்பகுதிக்கு போனேன். ஒரு சபையிலே ஒரு 300 பேர் கூடி வந்திருப்பார்கள். 3 நாட்கள் கூட்டத்திலும் நிறைய கூட்டம், பயங்கரமான கூட்டம். ஆனால் இன்னும் கூட நிறைய பேர் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறது. பிரியமானவர்களை, ஏன் இதை சொல்லுகிறேன்? நாம் தமிழ்நாட்டிற்காகவே அதிகம் ஜபிக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் கத்தோலிக்கர்கள் நிறைய இருக்கிறார்கள். என்னை ட்ரெயின்ல அழைத்து செல்வதற்கு ஒரு சகோதரன் வாகனத்தில் அழைத்து சென்ற போது 2 பெரிய தேர் போகிறது. தேர்ல இருந்த மாதா சிலையை வைத்து இவர்கள் எடுத்து செல்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த இடத்துல சீரியல் கட்டி மாதாவனுடைய பெரிய பெரிய கட் அவுட் எல்லாம் வைக்கிறார்களோ, அடுத்த வாரத்துல அதே கட் அவுட் எடுத்து விட்டு மாரியம்மா இந்துவனுடைய கட் அவுட்டை வைப்பார்களாம். பார்த்தீங்களா எப்படி இருக்கிறது? இதெல்லாம் கண்கூடாக பார்த்து வந்த காரியங்கள். என் விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறது. நான் தான் ஆச்சரியப்பட்டேன். தமிழ்நாட்டில் இவ்வளவு சபைகள் இருக்கிறது, இவ்வளவு விசுவாசிகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் தமிழ்நாட்டிலே அதிகமான இந்து கோயில்கள் இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? வேற எந்த மாநிலத்தில் இல்லாத அளவிற்கு இந்து கோயில்கள் தமிழ்நாட்டிலே நிறைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கோயில்கள், எங்கு பார்த்தாலும் திருவிழாக்கள். நாம் அதிகமா ஜெபிக்க வேண்டும். சரியா? ஆண்டவர் அதற்காக தான் கொண்டு போகிறாரோ தெரியவில்லை. ஆந்திராவிலே கூட அவ்வளவு இந்து கோயில்கள் கிடையாது. ஆந்திரா கிராமங்கள், அதான் கடைசியாக ஆந்திராவிலே சொல்லிட்டு வந்தேன். ஆந்திராவிலே
3 நாட்கள் கூட்டம் என்றால் 1.5 மணி நேரம் ஒரு கூட்டத்துக்கு முன்னாலே பாடுவார்கள். அதுவும் கிராமத்து மக்கள், அது ஆண்கள் பாடுகிறாங்க பாத்தீங்களா? அப்பா, சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்து என்றால் அதை கேட்க வேண்டும். அர்த்தம் புரியவில்லை, ஆனால் பாடல்கள் கேட்பது ரொம்ப இனிமையா இருக்கு. மக்கள், கிராமங்கள், வெவ்வேறு சபைகள்ல இருந்து மக்கள் வருவார்கள் இல்லையா, அவர்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள். இந்த சரதனை 2 பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடுறாங்க பாருங்க, அப்பா ஜோ. அதனால்தான் திரை உலகிலே கூட ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள் தான் அதிக புகழ்பெற்ற பாடகர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பாடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பெரியவர்களே, நாம் பாட வேண்டும். சரியா? சகோதரர்கள் அங்க நிறைய பாடுகிறார்கள். நான் தென் தமிழ்நாட்டுக்கு போனா சகோதரிகள் யாரும் பாடுகிறார்கள், சகோதரிகள் பாடுகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு போனா சகோதரிகள் தான் பாடுறாங்க. நான் சொன்ன சகோதரிகளை பாட வையுங்கள். ஆந்திராவில வெறும் சகோதரர்கள் பாடுகிறார்கள். ஒவ்வொருத்தருடைய குரலை கேட்க வேண்டும். பார்ப்பதற்கு கிராமத்தார், குக்கிராமங்கள், மக்கள் பார்த்தால் வேஷ்டி கட்டி கொண்டு ஒரு விவசாயி. ஆனா அவங்க பாடுற பாட்டுக்கு நம்ம முன்னால் நிக்க முடியாது. இசை என்ன இசை! பிரியமானவர்களே, அப்படியே எடுத்து நம்ம CD போடலாம். அந்த அளவுக்கு உயர்ந்த தரமுள்ள பாடல்கள் மக்கள் பாடுகிறார்கள். இப்பதான் சொன்னேன், இதை போன்று முழு கிராமத்துக்கே அந்த ஒலிபெருக்கில் மூலமாய் செய்திகள் போகிறது. தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார், தாராளமா நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தால் கொஞ்சம் செய்ய முடிந்தது. ஆனால் இந்துக்களும் போட்டி போட்டுக் கொண்டு பாடலை வைக்கிறார்கள். ஆனால் ஆந்திராவிலே அப்படிப்பட்ட காரியத்தை நான் பார்க்கவில்லை. அதனாலே தமிழ்நாட்டுக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். கிராமங்களில் ஊழியங்கள் நடக்கிறது. ஆனால் மிஷினரி காலத்திலே இருந்த எழுப்புதல் இன்றைக்கு இல்லை. தமிழ்நாட்டில் சபைகள் எல்லாம் கொஞ்சம் மந்த நிலையில இருக்கிறது. மக்கள் பல தலைமுறையினர், முதல் தலைமுறை கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்திருப்பார்கள். இன்றைக்கு 2-3 தலைமுறை வந்துவிட்டது. இளம் தலைமுறையினர் மக்களுக்கு ரட்சிக்கப்பட வேண்டும். நிறைய ரட்சிக்கப்படவில்லை தமிழ்நாட்டில் பார்த்திருக்கிறேன். அதனாலே தேவ வல்லமை அவசியம். பேதுருடைய பிரசங்கத்திலே தேவன் கிரியை செய்தார். காரணம் என்ன? பேதுரு தன்னுடைய ஞானத்தை பிரசங்கிக்கவில்லை, உலக தத்துவங்களை கொண்டு வந்து புகுத்தவில்லை, வேற எந்த ஒரு காரியத்தை கொண்டு வரவில்லை. பழைய ஏற்பாட்டு வசனங்களை மேற்கோள் காட்டினார். அப்ப அவருக்கு பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கு நமக்கு பழைய ஏற்பாடும் இருக்கிறது, புதிய ஏற்பாடும் இருக்கிறது. வேத வசனத்தை கொண்டு போதிக்கும் போதுதான் ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு மக்களுடைய இருதயத்தில் பேசுவார். ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. All scripture is given by inspiration of God. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் முழு வேதாகமம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இதை படித்து இதை கையாளும் போது மட்டும்தான் கிரியை நடப்பிப்பார் ஆண்டவர். இல்லைன்னா நடக்காது. சரியா? கவனமா இருக்க வேண்டாம். இப்ப பாருங்க, 16 அதிகாரம் 8-11 எடுத்து விட்டு சற்று விளக்குகிறார். 29 வெறும் வேதவசனத்தை படித்தது மட்டுமல்ல, அதை குறித்து வியாக்கியானம் கொடுக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, அப்போஸ்தலர்களில் 7 அதிகாரத்திலே ஸ்தேவான் பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கிறார். கோத்திரப்பிதா ஆபிரகாம் அப்படியே ஆரம்பித்து சாலமோன் வரைக்கும் வருகிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டை அப்படியே கொண்டு வந்து அதனுடைய விளக்கம் கொடுத்து மக்கள் பாய்ந்து அவன் மேலே கொல்லுகிறார்கள். இங்கே என்ன நடக்கிறது? குத்தப்படுகிறார்கள். அங்கே குத்தப்பட்டார்கள், ஆனால் மக்கள் வேறு விதமாய் நடந்து கொண்டார்கள். ஆனால் இங்கே வேறு விதமாக நடந்து கொள்ளுகிறார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், 2 பேரும் பார்த்தீர்களா, பழைய ஏற்பாட்டினுடைய பகுதியை தான் எடுத்து கையாளுகிறார்கள். அதுதான் மனிதனுடைய இருதயத்திலே கிரியை நடப்பிக்கும். சரியா? ரைட். இப்ப அதுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார். சகோதரர் 29 வசனம், கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமா பேசுகிறது இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீது மரணம் அடைந்தார், அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து
உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால். இது எங்க தேவன் சத்தியம் பண்ணினார்? நீங்க வீட்டுல போய் படிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரமும் 132ஆம் சங்கீதத்திலும் தேவன் ஆபிரகாம் அல்ல, தாவீதுக்கு உன்னுடைய குமாரன் என்றென்றைக்கும் அரசாட்சி செய்வான், நித்திய ராஜ்யத்தை உனக்கு தருவேன், நித்திய சிங்காசனத்தை உனக்கு ஸ்தாபிப்பேன் என்று சொன்னார். அது சாலமோனை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்ல. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே நன்றாய் கவனிங்கள். தாவீது கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட ஒரு அரண்மனையில வாசம் பண்ணுகிறார். பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை. அப்பொழுது அவருக்கு ஒரு ஆசை வருகிறது. பாருங்க, நாத்தானை பார்த்து சொல்லுகிறார் தீர்க்கதரிசி, நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் வாசமாயிருக்கிறேன். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரையிலே இருக்கிறது. அன்றைக்கு மக்கள் அதை கொண்டு போய் திரையிலே வைத்தார்கள். ஆண்டவர் பல்வேறு விதமான திரைகளை வைத்து ஆசரிப்பு கூடாரத்தை மூடும்படியாக சொல்லி இருந்தார். அதில் இருக்கிறது. தாவீதுக்கு ஆசை வந்தது, என்னுடைய அரண்மனையை விட கர்த்தருடைய ஆலயம் பிரம்மாண்டமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மேல அவ்வளவு ஆசை. அதனால்தான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று கர்த்தர் சொன்னார். வேற யாருக்கும் அந்த ஆசை வரவில்லை. சவுலுக்கு அந்த ஆசை வந்ததா? இல்லை. சவுல் கழுதை தேட போன மனிதன். அவனை பிடித்து கர்த்தர் ராஜாவாக்கினார். அவனுக்கு அந்த ஆசை வந்திருக்க வேண்டும். ஐயோ, நான் கழுதை தேட போன சாதாரண மனிதன், என்னை பிடித்து கர்த்தர் ராஜாவாக்கினார், அவருக்கு நான் ஒரு வீட்டை கட்ட வேண்டும், அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு வரவில்லை. ஆனால் தாவீதுக்கு அந்த ஆசை வந்தது. கர்த்தர் சொல்லவில்லை, தாவீதே நீ ஏன் எனக்கு ஆலயத்தை கட்டவில்லை என்று கர்த்தர் சொல்லவில்லை. அவனுக்கே ஆசை வந்தது. அப்படிதான் அந்த ஆசை வரணும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா என் தேவன் மேல் வாஞ்சையா இருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் மேலே என் ஆத்துமா தாகமா இருக்கிறது. கர்த்தர் அந்த வாஞ்சையை எதிர்பார்க்கிறார். இது தானாக வர வேண்டும். அப்பொழுதுதான் நம் கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி வருவோம். கர்த்தருடைய ஊழியத்திலே உற்சாகமாய் ஈடுபடுவோம். கர்த்தருக்கு பயனுள்ள பாத்திரங்களா இருப்போம். கர்த்தருக்கு சபையை கட்டுவோம். இந்த வாஞ்சை இல்லாவிட்டால் ஒன்று நடக்காது. கர்த்தர் அப்பொழுதுதான் சொல்லுகிறார், நான் உனக்கு வீட்டை கட்டுவேன், நீ எனக்கு வீட்டை கட்டணும்னு பாக்குற. தாவீது, இந்த ஆசை இருந்தது நல்லது. ஆனால் நீ அதிகமாக ரத்த சிந்தி இருக்கிறாய். நிறைய யுத்தம். தாவீது, உன்னுடைய கர்ப்ப பிறப்பே எனக்கு ஆலயத்தை கட்டுவான், அவனுக்கு நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். அதுதான் சாலமோன் என்றால் சமாதானத்தின் மனிதன். அவனுக்கு ஒரு யுத்தமும் கிடையாது. ஏன்? எனக்கு ஒரு ஆலயத்தை அவன் கட்ட வேண்டும் என்று கர்த்தர் யுத்தத்தை எல்லாம் நிறுத்தினான். பிரம்மாண்டமான ஆலயத்தை அவன் கட்டினான். அப்பொழுது அந்த நாத்தான் மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் தாவீதே, நான் உனக்கு நித்திய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். என்ன நித்திய சிங்காசனம்? உன்னுடைய சந்ததியிலே கிறிஸ்து வருவார். அந்த கிறிஸ்து நித்திய காலமாய் ஆட்சி செய்வார். கிறிஸ்துவை குறித்தான தீர்க்க தரிசனம் அது. வீட்டுல போய் 132ஆம் சங்கீதத்தை படிங்க. முதல் பகுதி, தாவீது யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் படுக்கையாகி என் கட்டிலில் ஏறுவதில்லை என்று யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினார். கர்த்தர் உடனே தான் சொல்லுகிறார், நீ இவ்வளவு வைராக்கியம் காட்டும் போது நானும் உனக்காய் வைராக்கியம் காட்டுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தரை பற்றி பக்தி வைராக்கியம் இருக்கிறதா? வேதத்திலே பல்வேறு மக்கள் பக்தி வைராக்கியம் காண்பித்திருக்கிறார்கள். ஒரு முறை எலியா
எலியாவிடத்துல கர்த்தர் கேட்கிறார், எலியாவே உனக்கு என்ன வேலை இங்கே? நான் சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். ஓ, எனக்காக பக்தி வைராக்கியமா இருந்தாய். நீ 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டும், ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண வேண்டும். அவன் போதும் கர்த்தாவே, என்னுடைய பிதாக்களை பார்க்கலாம் நல்ல என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தான். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ எனக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறாய், உன்னை நான் மரணத்தை காண விட போகிறதில்லை, உனக்கு பெரிய ஊழியங்களை கொடுக்கிறேன், 2 ராஜாக்களை நீ அபிஷேகம் செய்ய வேண்டும், ஒரு தீர்க்கதரிசி எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டும், அதற்கு பிறகுதான் நான் உன்னை எடுப்பேன். பாத்தீங்களா? தாவீது தனக்கு சொகுசாயிருக்கிறது, கர்த்தர் தனக்கு கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டை கொடுத்திருக்கிறார். இவன் சொகுசாயிருப்பதற்கு பதிலாக கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்ற ஆசை வந்ததுனாலே கர்த்தர் அவனுக்கு நித்திய சிங்காசனத்தை, உனக்கு ஒரு நித்திய வீட்டை கட்டுவேன். வீடு என்றால் குடும்பம், தாவீதினுடைய குடும்பத்தை கட்டுவேன், தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதம் வரும் என்று சொன்னார். அதனால்தான் யூதாவை கர்த்தர் முற்றிலும் அழிக்கவில்லை. ஏன் தெரியுமா? தாவீதுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்தார். நான் தாவீதுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன், நான் பொய் சொல்ல. 132 சங்கீதத்தை வாங்க, வீட்டுல போய் அந்த சங்கீதத்தை படிக்கணும். சரியா? இப்ப நேரம் இல்லை, நேரம் ஓடுகிறது. மிக அருமையான சங்கீதம் அது. 132 சங்கீதம். முழு சங்கீதத்தை நான் படித்தாக வேண்டும், ஆனால் நேரம் இல்லாதனால சொல்லுகிறேன். உன் குமார 12ஆம் வசனம், உன் குமாரனின் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளை காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கு உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். குமாரர் இருந்தால் சிங்காசனத்தில் இருப்பார்கள், ஆனால் என்றென்றைக்கு என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறமாட்டார். உண்மையா? அதனால்தான் தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், ஒரு விளக்க ஆயத்தம் பண்ணினேன், நிறைய வாக்குத்தத்தம். ஏன்னா முதல் பகுதியில பாத்தீங்கன்னா முதல் 5 வசனங்களிலே தாவீதுக்கு இருந்த வைராக்கியம். பிரியமானவர்களே, கர்த்தரை பற்றி வைராக்கியம் இருக்கா? இல்ல கர்த்தரை பற்றி நம்ம குளிர்ந்து போயிருக்கிறோமா? குளிர்ந்து போயிருந்தால் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. நான் சொல்லுகிறேன், சபைக்கு வர்றதே நமக்கு பாரமா இருக்கும். நம்ம குளிர்ந்து போயிருக்கிறோம்னா என்ன அடையாளம் தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. ஏன் சபைக்கு போனோம்? இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம போகாம இருந்தால்தான் என்ன போயிடுமா? போயிடுச்சு. வீட்டுல போய் ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா டயர்டா இருக்கு, ஜெபம் பண்ண முடியல. பைபிள் எடுத்து படிக்கலான்னு பார்த்தா படிக்க முடியல. மற்றவர்களுக்கு சுவிசேஷம் இல்லைன்னா அப்படிப்பட்ட வாஞ்சை வருகிறது இல்லை. சபையின் கூட்டத்துக்கு வரலான்னா கூட ஏதோ ஒரு கடமைக்காக வந்து போகிறது. இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய குளிர்ச்சியினுடைய அடையாளங்கள். பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையிலே எபேசு சபை கர்த்தருக்காய் அதிகமாய் பிரயாசப்பட்டது, இளைப்படையாமல் பிரயாசப்பட்ட சபை. அந்த சபையே ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். நீ இந்த நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நீ மனம் திரும்ப விட்டால் உன்னிடத்தில் சீக்கிரம் வந்து விளக்கு தண்டை எடுத்துப்பேன். ஆண்டவர் பக்தி வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஒரு சபை சொல்றாரு. இப்ப வீட்டுக்கு வர்றேன், சூட காஃபி குடிச்சிங்கன்னா குடிக்கலாம், இல்ல ஐஸ் காஃபி குடிச்சிங்கன்னா குடிக்கலாம். கொஞ்சம் வெது வெதுப்பான குடிச்சிங்கன்னா பிரதரை கொஞ்சம் சூடு பண்ணி கொடுக்க கூடாதா சிஸ்டர்? அப்படிதான் நம்முடைய நிலை. ஒண்ணு அனலா இருங்க, இல்லையா ஓடி போயிருங்க. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். தாவீதுக்கு ஏன் கர்த்தர் ஆணையிட்டார்? வாக்கு மாறாமலும் இருப்பார். எனக்கு இவ்வளவு வைராக்கியம் காட்டுகிறாய் தாவீதே, நான் காட்டுகிற வைராக்கியத்தை பார், உனக்கு நித்திய குடும்பத்தை ஏற்படுத்துவேன், நாமும் நம்முடைய தலைமுறையினர் நன்றாய் இருக்க வேண்டும் என்றார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள்.
நீ சந்ததியின் சந்ததி காண்பாய். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் அதனாலதான் தாவீதுக்கு இவ்வளவு வைராக்கியம் காட்டினார். ஆனால் பேதுரு அதை விளக்கும் போது இது தாவீதனுடைய சந்ததி, கிறிஸ்துவை குறித்தான தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறான். அதனுடைய விளக்கம் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கிறது. ஒருவேளை தாவீது அதை எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டார் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் உனக்கு ஒரு விளக்கை கட்டளையிடுவேன். அதனால்தான் இஸ்ரவேலை மேலே வடக்கு ராஜ்யம் இருக்கிறதுல 10 கோத்திரம், அவர்களை அசீரியர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள். அவர்கள் திரும்பி வந்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறதில்லை. ஆனால் இந்த 2 கோத்திரம் இருந்தது அல்லவா, யூதா, பென்யமீன். இவர்கள் போன பிறகு 70 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிறார். அவர்களுக்கு ஒரு விளக்கை கொடுத்து கொண்டே இருந்தார். தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். அந்த கோத்திரத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். இதை குறித்து தான் தாவீதுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உரைத்ததாக பேதுரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன ரெவலேஷன், வெளிப்பாடு பார்த்தீங்களா? அவர் கிறிஸ்துவின் ஆத்மா, பார்த்தீங்களா 31ஆம் வசனம், அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன் அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அப்ப தாவீதுக்கே தெரிந்திருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்க போகிறான். முன் அறிந்து தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறான். தாவீது ஒரு தீர்க்கதரிசி என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறான். நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறதில்லை. அவர் ராஜா என்று மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது அவர் ஒரு தீர்க்கதரிசி. தேவன் தன்னுடைய இருதயத்தை தாவீதுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தாவீதே, கிறிஸ்துவை குறித்தான தீர்க்க தரிசனம் தான் இது. கிறிஸ்துவனுடைய சரீரம் மாம்சம் அழிவை காண்பது இல்லை. சரியா? அதனாலதான் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், நம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். இது தாவீதை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்ல. ஏன்னா தாவீது அழிந்தவருடைய மாம்சம் அழிந்து போயிற்று. இன்றைக்கு தாவீது மாம்சம் உயிரோடு இல்லை. அப்ப தாவீதை அறை குறித்து பேசியிருக்க வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசியிருக்க வேண்டும். தாவீதனுடைய மாம்சமும் அழித்தது. இன்றைக்கு வரைக்கும் கல்லறை இருக்கு என்று சொல்றாரு. இன்றைக்கு இருக்கா என்னன்னு தெரியல. பேதுரு பேசும்போது இருந்திருக்கிறது. சரியா? ரைட். ஒருவேளை இஸ்ரேலுக்கு போனா தெரியுமா தெரியல. கல்லறை இருக்கிறது. கல்லறையிலே தாவீதனுடைய மாம்சம் இல்லை. அப்ப மாம்ச அழிவை காண ஒட்டீர் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை குறித்து பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலை குறித்து தான் இன்றைக்கு பிசாசு அதிகமாக கிறிஸ்தவர்களை தாக்கி கொண்டிருக்கிறான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு அவிஸ்வாசி, நாத்திகவாதி, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர், வேதத்தை மறுதலிக்கிறவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர் ஒருவர் வேதத்தை படித்து கிறிஸ்துவன் உயிர்த்தெழுதல் பொய் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். அவர் அப்படி பயணத்தை ஆரம்பித்தார். வேதத்தை படித்தார், வரலாற்று சான்றுகளை ஆராய்ச்சி செய்தார். எதற்கு? உயிர்த்தெழுதல் பொய், இது உண்மை அல்ல என்று நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆனா கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? அவர் ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் எல்லா வரலாற்று சான்றின்படியும் வேதத்தின் சான்றின்படியும் முற்றிலும் உண்மை. அவர் விசுவாசியாக மாறினார். பிறகு கிறிஸ்தவ வட்டாரத்தில் கூட இன்றைக்கு யூடியூப்ல இருக்கிறது. கிறிஸ்தவ போதகர் ஒருவரும் இஸ்லாமியர் ஒருவரும் தர்க்கம் செய்திருக்கிறார்கள். 2 மணி நேரம் தர்க்கம். அதிலே கிறிஸ்தவர் கொண்டு வந்த சான்றுகள் தான். ஒரு முஸ்லிம் அதை கேட்டார். நல்ல கேளுங்க. இப்ப 2 பேரும் தர்க்கம் செய்யறாங்க. கிறிஸ்தவ போதகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் உண்மை, ஆனால் குர்ஆன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாகவில்லை, அவர் உயிரோடு எழுந்திருக்கவும் இல்லை என்று குர்ஆன் போதிக்கிறது. ஆனால் வேதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அவருடைய மரணம் தான் கிறிஸ்தவத்தினுடைய ஆணிவேர். அவருடைய உயிர்த்தெழுதலினால்தான் நாம் இன்றைக்கு
நம்முடைய நம்பிக்கை உண்மையா இருக்கிறது, நாமும் உயிரோடு எழுந்திருப்போம். 2 பேரும் வாதம் செய்கிறார்கள். இதை ஒரு இஸ்லாமியர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கேட்ட பிறகு அவர் சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழ உண்மை என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று அவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார். பிறகு அவர் நிறைய பிரசங்கம் செய்தார், வேதம் உண்மை, இயேசு கிறிஸ்து உண்மை என்று. ஆனால் அவர் மரித்து போனார். கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். இருக்கட்டும். இருந்தால் அவர் இன்றைக்கும் யூடியூப்ல அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. வேண்டுமானால் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அதிகமான பலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால யாரும் மறுதளிக்க முடியும். மறுதளிக்கிறவர்கள் மறுதளித்து போட்டோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை. அதுதான் பேதுரு இங்கே பழைய ஏற்பாட்டை கொண்டு நிரூபிக்கிறார். அவர் வரலாற்று சான்றுகளை கொண்டு வரவில்லை. நன்றாய் கவனிங்கள், வரலாற்று சான்றுகளை கொண்டு வரவில்லை. அவர் நேரிலே பார்த்த சம்பவங்களையும் கொண்டு வரவில்லை. தாவீதினுடைய சங்கீதத்திலே தாவீது முன்னறிவித்ததை போலவே நடந்திருக்கிறது. ஏன் அப்படி பிரசங்கிக்கிறார்? ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் இவர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் காட்சியை கண்டிருக்கிறார்கள், கண்டும் விசுவாசிக்கவில்லை. அதனால் தான் அவர் தாவீதினுடைய சங்கீதத்தை கொண்டு வந்து மேற்கோள் காட்டுகிறார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகள். we are witnesses. நாங்கள் எல்லாம் கண்ணாட கண்டோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். பரிசுத்த ஆவியானவர் வந்தது ஏன் வெளியரங்கமாய் கொடுக்கப்பட்டது? இந்த யூத மக்கள் விசுவாசிக்கத்தக்கதாக. இன்னைக்கு ஏங்க பெந்தகோஸ்தேக்காரங்க இப்படி எல்லாம் அட்டகாசம் பண்றாங்க? யாருக்கு நிரூபிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் நடக்கல. சொன்னேன் இல்லையா, வானத்துல பெரும் முழக்கம் ஏற்பட்டது, பலத்த காற்று சத்தம் வந்தது, அக்கினிமயமான நாவுகள் பிரிந்து ஒவ்வொருவர் மேல் அமர்ந்தது, ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளாத மொழியை பேசினார்கள். இதெல்லாம் யூதர்கள் கண்டார்கள். இதில் அவர்களுக்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார் என்று. இன்றைக்கு ஏங்க இந்த அடையாளம் வேணும்? ஒரு அடையாளம் வெளியரங்கமா நடக்கிறார். அக்னி இறங்குறார். எங்க அக்னி இறங்குறார்? வானத்துல பெருமுழக்க சத்தம், இங்கே ஒன்று நடக்கல. இவங்கள பேசுறாங்க, உளர்றாங்களே இல்லாமல். மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஜெர்மன் பாஷையில பேசுறாங்களா, பிரெஞ்சு பாஷையில பேசுறாங்களா? ஒண்ணும் கிடையாது, உளர்கிறார்கள். ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப உளறுகிறார்களே இல்லாமல். யாருக்கு அந்த பாஷை புரியாது? ஒரு பாஷையே இல்லை. அதெல்லாம் இவர்கள் பேதுரு அதையெல்லாம் எடுத்துதான் பிரசங்கிக்கிறார். நீங்கள் மதுபானத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே, அது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளே, அதை நீங்க பார்த்திருக்கிறீங்க. அடையாளம், எத்தனை அடையாளங்க தேவன் கொடுத்திருக்கிறார். அப்புறம் 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. யாரும் பார்க்கல தாவீது எழுந்து போனது. மரித்து போனார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதோடு தாவீதினுடைய கதை முடிந்தது. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாகி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறார். 110 1ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே வசனத்தை பூமியில் இருந்தபோது மேற்கோள் காட்டி தாவீது சொல்லி இருக்கிறானே, அப்படியானால் அவர் தாவீதின் குமாரனாய் இருப்பது எப்படி என்று கேட்டிருக்கிறார். சரியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரசத்திலே வெற்றிருக்கிறதை குறித்தும் தாவீது முன் அறிவித்திருக்கிறார். சிலுவையில் நீங்கள் அறைந்தீர்கள், அதை நீங்கள் மறுதலிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், ஆனால் மறுதலிக்கிறீர்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே தாவீதினுடைய சங்கீதத்தை மேற்கோள் காட்டி
14ஆம் சங்கீதத்தை 8 11 வசனங்கள் வரை சொல்லி, பிறகு 110ஆம் சங்கீதம் 1 வசனத்தை குறிப்பிட்டு அவர் உயர்த்தப்பட்டார், பிதாவின் வலது பார்சத்தில் பெற்றிருக்கிறார். இதையும் நிரூபித்த உடனே கடைசியில் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டியதாயிருக்கு. என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். ஆண்டவர் is the Lord of all. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர்களுடைய மேசியா என்ற அர்த்தம். இப்ரேய மொழியிலே மேசியா, கிறிஸ்டோஸ் என்பது கிரேக்க மொழியிலே, ஆங்கிலத்திலே கிரைஸ்ட், தமிழிலே கிறிஸ்து. இவர்கள் மேசியா என்று எதிர்பார்க்கிற அந்த மேசியா வாக்கினார் தேவன். நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பி அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார். இப்படி சொன்ன உடனேதான் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறார்கள். கர்த்தருக்கு சித்தமாக தொடர்ந்து வருகிற வசனங்களை அடுத்த வாரத்தில் நாம் சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, பேதுரு எடுத்து பிரசங்கித்ததை போல நாம் ஒரு வேத பகுதியை எடுத்து விளக்கும் போது, சரியான விளக்கம் கொடுக்கும் போது, ஆவியானவர் தன்னுடைய வசனத்தை எடுத்து மக்களுடைய இருதயத்திலே கிரியை செய்கிறார். இதுதான் பிரசங்கிப்பதற்கு சரியான வழி, வேற வழி இல்லை. கர்த்தரின் வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.